ஏஜ் ஆஃப் த மேல் வாஸ் நாட் மச் ஆஃப் அ ப்ராப்ளம் முன்னாடி. பட் இப்போ ரொம்ப சின்ன பசங்களுக்கு லைக் 27-28-year-oldக்கெல்லாம் நாங்கள் பார்க்குறது என்னன்னா, that I would say is daily lifestyle. நீங்க தூங்கணும் சார் அப்படின்னா the wife will be telling us, மேடம் அவர் ஒரு நைட் 2 மணிக்கு தூங்கி காலையில் 10 மணிக்கு எந்திரிக்கார். 8 hours of night sleep ஏன் முக்கியம்னா அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நைட்டில் தான் சுரக்கும். சில பேருக்கு 1 million 2 million சுத்தமாக மொட்டிலிட்டி இல்லை, அந்த வீரியம்ங்கிறது இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு last 20 years you would have wasted, or every month during your periods multiple eggs would have gone. We are nobody to tell na right age ma 21 to 25 na yaar பண்றாங்க இந்த காலத்துல. 35 தாண்டினாலே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அவங்க ஒரு ஹை ரிஸ்க் கேட்டகரிக்கு தான் போறாங்க. அந்த காலத்துல இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தது அதுதான் இப்போ ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு மில்லட்ஸ்ன்றது. It's all part of our diet only. 2 days back we saw a 27-year-old. He's working in the gym. He's very well. He's very fit. But பாத்தீங்கன்னா he was a person who's been working in the night shift. And another thing that I feel the taboo for patients is that அது பண்ணா நம்மளோட இதுதான் வைப்பாங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. அண்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா, இது கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம் நிறைய இருக்குது. இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லேருந்து பல நேம் டேக்ஸ் அவங்களே மக்களே கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இதெல்லாம் உண்மையாக இல்லையான்றதுக்காக நம்ம கூட இன்னைக்கு லலிதாம்பிகையிலேருந்து we've got டாக்டர் ஷரண்யா, கைனகாலஜிஸ்ட் மட்டும் இல்லை, IVF ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன் டாக்டர் ஷரண்யா இஸ் வித் மீ. வணக்கம். ஸோ நான் ஓப்பனிங்கே சொன்ன மாதிரி தான் நம்மளை சுற்றி நிறைய விஷயம் நடந்தாலும் இப்போ ஆஃப் லேட்டாக பேசப்படுற ஒரு விஷயம் வந்து வாட் இஸ் ஐவிஎஃப் அண்ட் இது எப்போ பண்ணணும், இதெல்லாம் தாண்டி வந்து அந்த கல்யாணம் ஆன பிறகு ஐ திங்க் ஆல் த என்டையர் ஃபேமிலி இருக்கிற ஒரு கொஸ்டின் வந்து இட்ஸ் ரைட் டைம் டு கெட் த கிட். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் டு யூ அந்த ஃபர்டிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயமே என்னன்னு could you just explain? So basically இப்போ ஃபர்டிலிட்டின்றது is a husband and wife and their capacity to reproduce and make a child. So இப்போ நம்ம infertility அப்படின்றது என்னன்னு சொன்னோம்னா like a husband and wife, they are married and they have been trying to conceive a child for at least a year. 1 year நம்ம வந்து வெயிட் பண்ணணும். But like you said, evolving timesல everybody wants everything instant. So immediately they're coming within 3 months. Madam இன்னும் குழந்தை நிக்கல. So I think that awareness that you at least have to try for 1 year has to be there. Couples who are not able to conceive after naturally trying for 1 year, we would suggest them to go for a fertility checkup. So I wouldn't say immediately IVF. There are multiple methods of treatment before we can go for IVF. So again here an important thing that comes to a factor is அவங்க ஏஜ். இப்போ இதுவே ஒரு கப்பிள் வந்து they are getting married itself or late marriage ஆகுது அவங்களுக்கு, அவங்க if the woman is more than 35 years of age or the man is like about nearing 40 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா then marriage is 6 months they have to come for a fertility checkup. So because age is a very very important factor in your capacity to reproduce or have a child. And also there is a myth, ஒரு கல்யாணம் ஆன பிறகு குழந்தை தாண்டி அந்த மேல் அண்ட் ஃபீமேல் தாண்டி இப்போ வந்து ஐ திங்க் இட் இஸ் 50-50 ஐ வுட் சே, பிகாஸ் ஃப்ரம் அவுட் சைடராக பார்க்கும்பொழுது ஒரு காலத்தில் வந்து இட் இஸ் ஒன்லி பெண்களுக்கு தான் அது அதிகம் நம்ம செக் பண்ணணும், அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்றாங்க. பட் இப்போ உங்ககிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வரும்பொழுது how do you feel now? Is it like balance now or it's again more of பெண்களுக்கு தான் அந்த ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, definitely now I feel the awareness that it is a couple's problem and not just a woman's problem அப்படிங்கிற awareness is out there because of all the content and all the information that we are consuming. There are men who are coming forward and saying, madam I want to get tested. So which is a good trend that I think that is there. And அதில் நம்ம பார்க்கும்போது we are finding out that the male factor is also playing an important role. முன்னாடிலாம் ஒரு 60% to 30% தான் male factor, இப்போ almost 40-50% male factor is there. ஒரு இன்ஃபர்டிலிட்டிக்கான ரீசன் டெஃபினட்டாக இருக்குது. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஆஃப் த மென் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். முன்னாடிலாம் வந்து இட் வாஸ் நாட் அ ப்ராப்ளம், த ஏஜ் ஆஃப் த மேல் வாஸ் நாட் மச் ஆஃப் அ ப்ராப்ளம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. பட் இப்போது ரொம்ப சின்ன பசங்களுக்கு லைக் 27-28-year-oldக்கெல்லாம் நாங்கள் பார்க்குறது என்னென்னா அந்த செமன் பேராமீட்டர்ஸ் எல்லாம் நிறைய சேஞ்சஸ் பார்க்குறோம். தட் ஐ வுட் சே இஸ் பிகாஸ் ஆஃப் their டெய்லி லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் அண்ட் their their dietary changes and their sleep patterns. ஸோ இப்போ நான் இல்லை மேடம் இப்போ ஒரு கப்பல் வராங்கன்னா நீங்கள் தூங்கணும் சார் அப்படின்னா the wife will be telling us, மேடம் அவர் ஒரு நைட் 2 மணிக்கு தூங்கி காலையில் 10 மணிக்கு எந்திரிக்கார். இஃப் வி சே you need to have 8 hours of sleep, it comes நீங்கள் 10 மணிக்கு தூங்கி காலையில் 2 மணிக்கு தூங்கி காலையில் 10 மணிக்கு இன்சூரன்ஸ் 8 hours. பட் வாட் we need is that கரெக்டான டைமில் தூங்குறது. தட் நைட் ஒரு 10-11 தூங்கி 8 hours of night sleep ஏன் முக்கியம்னா அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நைட்டில் தான் சுரக்கும். டயட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்தி ஃபுட்டுன்னு சொல்லி யூ cannot just eat
whatever you feel. அதுக்கு தேவையான ஃபுட்ஸை நம்ம வந்து கரெக்டாக பார்த்து we have to make sure that we are having it. It is all modifiable. மாற்ற முடியாதது ஒன்றும் இல்லை. Ordering out and eating has become such a common thing. Yeah. So அதை நம்ம கான்ஷியஸாக if we are able to change it. And our sleep pattern, see நீங்கள் சொன்ன மாதிரி night shifts we can't avoid. But what else we can do? Physical activity பண்ணுறதோ, making time, இப்போ watching your phone for about 3 to 4 hours ன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு half an hour to 45 minutes if you're able to spend for exercise, there can be some balance. So அந்த மாதிரி இதெல்லாம் modifiable risks தான். பட் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அது ஒரு கான்ஷியஸாகவே எல்லாருக்கும் இப்போ பயமாயிடுச்சு. இது எடுத்தா இட் இஸ் அ குட் திங், ஆர் இது எடுத்த உடனே வந்து நிறைய விஷயம் நம்மளை அஃபெக்ட் பண்ணுமோ, வெயிட் போட்டுருமோ, இப்படியும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். பட் எண்ட் ஆஃப் த டே தி நீட் அ பேபி ஆல்சோ. ஸோ இது எல்லாமே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் போயிட்டு இருக்கு. இப்போ ஆஃப் லேட்டாக அந்த ஐவிஎஃப் அண்ட் ஆல் த அதர் திங்ஸ். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டீட்டெயில் ஹிஸ்ட்ரி எடுக்கணும். we have to spend time with the couple. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட we have to talk to them. ஃபீமேல்க்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட menstrual history, அவங்களுக்கு பீரியட்ஸ்லாம் எப்படி வருது அதை பற்றி பேசுவோம். then we'll talk about the comorbidities, அவங்களுக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கா, அந்த மாதிரி we will have to take the history, previous surgeries ஏதாவது பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி பார்த்துட்டு அதே மாதிரி similarly we'll get the male's history also. அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் பார்த்து அவங்களுக்கு டெய்லர் மேடாக பர்சனலைஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் பிளாங்கெட்டாக எடுத்தோடனே எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்ன்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ அந்த கப்பலுக்கு அவங்களோட ஏஜ் அண்ட் மேரிட் லைஃப், எத்தனை இயர்ஸ்க்கு தேர் பின் மேரிட், அவங்களோட ஸ்பெசிஃபிக் ரீசன், ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் என்ன இருக்குன்றதை பார்த்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். பேசிக்காக நம்ம வந்து வெறும்னே ஒரு ஸ்கேன் பண்ணி அந்த ஒரு ஃபீமேல் வந்து ஓவிலேஷன்னு சொல்லுவோம். அது அவங்களுக்கு மாதவிட வருதில்ல, அந்த மாதிரி வருது, அந்த தேர் ஏபிள் டு ஓவிலேட்டா, அந்த எக் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறது ஒரு மெயின் ஃபேக்டர். அதை பார்க்கறதுக்கு வெறும் ஸ்கேன்லேயே நம்ம பார்த்துடலாம். அந்த மாதிரி ஸ்கேன் பார்த்துட்டு கரெக்டாக அந்த எக் ரிலீஸ் ஆகும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கான்டாக்டில் இருக்கிறதுக்கு we will tell them. So that will be the first step. இல்லை அந்த மாதிரி அவங்களுக்கு எக் ரிலீஸ் ஆகலைன்னா அதுக்கு மெடிகேஷன்ஸ், வெறும் ஓரல் டேப்லெட்ஸ் கொடுத்து அதை வர வச்சு ஸ்கேன் பார்த்துட்டு then we can naturally ask them to conceive. எந்த ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு மைல்ட் சப்ளிமெண்ட் கொடுத்து then next will come your next stage will have something called the IUI. அதில் என்ன பண்ணுவோம்னா, இப்போது அதில் சில டைம் ஒரு மாதிரி செமன் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு மேல் ஃபேக்டர் இருக்குன்னா, இப்போ ஒரு மேல் ஃபேக்டரில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த செமன் பேராமீட்டர்ஸில் வீரியம்னு சொல்கிற அந்த மொட்டிலிட்டி அண்ட் த மார்ஃபாலஜி ஆஃப் இட் அண்ட் த கவுண்ட். ஸோ இப்போ அதில் ஏதாவது நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்குன்ற மாதிரி இருந்ததுன்னா தென் த நெக்ஸ்ட் ஸ்டெப் வில் பி IUI. அதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வில் டேக் த செமன், வி வில் ப்ரிப்பேர் இட், வி வில் ப்ராசஸ் இட், நல்ல பெஸ்ட் ஸ்பெர்ம்ஸை செலக்ட் பண்ணி we will just put it into the uterus. It is a non-invasive procedure. The patient will be awake. It's barely, it will take 2 minutes and it's an absolutely painless just procedure. 2 minutes. Okay. 2 to 3 minutes தான் அந்த ப்ரொசீஜரே ஆகும். இதெல்லாம் ட்ரை பண்ணி சில ஃபேக்டர்ஸ் இருக்குது, இதெல்லாம் இல்லை அப்படின்ற லாஸ்ட் ரிசார்ட் தான் நம்ம ஐவிஎஃப்க்கு போவோம். யாருக்கெல்லாம் போவீங்க டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீமேல்ஸ்க்கு வந்து இப்போது நம்ம ஃபெலோப்பியன் டியூப் இந்த இருக்குல்ல, அது வந்து பிளாக் இருந்துச்சுன்னா, இல்லை மல்டிபிள் டைம்ஸ் ட்ரை பண்ணி ஓவிலேஷனே ஆகாதவங்களுக்கு we'll have to go for IVF, or there is some male factor. சுத்தமாக அவங்களுக்கு கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நார்மலாக ஒரு மினிமம் கவுண்ட் வந்து 16 மில்லியன் இருக்கணும்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு 1 மில்லியன் 2 மில்லியன் சுத்தமாக மொட்டிலிட்டி இல்லை, அந்த வீரியம்ங்கிறது இல்லை, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு we may have to suggest IVF, or ரொம்ப high maternal age with poor ovarian reserve ன்னு சொல்லுவோம். See basically how it is na, when we are born itself, women are born with some amount of specified number of eggs. அது ஒரு பேங்க் மாதிரி சரிங்களா. ஸோ மாதம் once you attain age, every month உங்களுக்கு சில எக்ஸ் வந்து யூஸ் அப் ஆகிட்டே வரும். தட் இஸ் வை ஏஜுங்கிறது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் முன்னாடிலாம் நம்மளுக்கு கரெக்டாக 20 years 21 years தான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து தட் இஸ் வென் யுவர் குவாலிட்டி ஆஃப் யுவர் எக் அண்ட் த குவான்டிட்டி ஆஃப் எக் வில் பி தேர். இதுவே 40 yearsல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 20 years you would have wasted, or every month during your periods multiple eggs would have gotten used up. அதனால அந்த புவர் ஓவேரியன் ரிசர்வ்னு சொல்லுவோம். அதனால வந்து அவங்களுக்கு அந்த எக் நம்பர் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு we may have to go for IVF. இந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கவங்களுக்கு தான் நம்ம வந்து பார்த்து அதை அவங்களுக்கு இவாலுவேட் பண்ணி தான் IVF கொடுப்போமே தவிர, நடந்து வந்தோடனே உள்ள சென்டருக்கு வந்தோடனே நீங்கள் IVFங்கிறது that is actually one of a very big myth that many people have. ஐயோ IVF சென்டருக்கு போனாலே வந்து ட்ரீட்மெண்ட் சொல்லிடுவாங்க அப்படிங்கிறது நிறைய வந்து பேஷண்ட்ஸ்க்கு ஒரு ராங் நோஷன் தான் இருக்கே தவிர, எங்கேயுமே IVF எஸ் இட் இஸ் அ பிக் ப்ரொசீஜர், நோ டவுட். நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். பட் ஆஃப்டர் தட் ஒன்ஸ் கரு வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆஃப்டர் 3 months இட் பிகம்ஸ் லைக் எனி அதர் ப்ரெக்னென்சி. ஃபுல் பெட் ரெஸ்ட்லாம் இனிஷியலாக அந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 15 days இருக்கணுமே தவிர, ஃபுல் பெட் ரெஸ்ட்லாம் முன்னாடி மாதிரிலாம் தெர் இஸ்
there's no need for it. இது நீங்க சொன்னாலே இப்போ இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா அது ஒரு மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ற ஒரு நேமும் டேக் ஆயிட்டு வருது because some people are not interested to have intercourse. So obviously what they feel is okay நம்ம ஏன் இப்படி ஒரு முறையில வந்து குழந்தை பெத்துக்க கூடாது அப்படி நினைக்கிறாங்க. இது வந்து வெளியில தப்பாவும் பேசப்பட்டுட்டு இருக்கு. But as a doctor what do you feel when somebody is so healthy அவங்களால அந்த intercourse மூலமா ஒரு குழந்தையை உருவாக்க முடியும்னா அது பண்ணலாமே நீங்க ஃபீல் பண்றீங்களா இல்ல இது one way it is good as long as a couple are broad minded to take this decision? இல்ல see this is definitely not as நம்ம வந்து the whole thing is called ART procedure, artificial reproductive techniques தான் அதுக்கு பேரு. So there is definitely we are growing a life in the lab. It cannot become a replacement for your natural method of conception. See இப்போ நீங்க கேட்ட கேள்வி மேடம் நார்மலா when they can be together and have a child why are they not, there are specific reasons. There is a condition called vaginismus. அதுல என்னன்னா the women will not be able to psychologically அவங்களுக்கு ஒரு பெயின் வந்துடும். அது வந்து if you know they cannot normally have an intercourse. So everything is normal. Structurally அவங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்கும். It's just that அவங்களுக்கு வந்து they will psychologically not be able to do it. அதனால அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு எஸ் ஐ வுட் சஜஸ்ட். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு அது நிஜமாவே தேவையா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை சஜஸ்ட் பண்ணுமே தவிர இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி. ஸோ ஆல்சோ ரீசெண்டாக அந்த எக் ஃப்ரீசிங் விஷயம் அப்படின்ற ஒரு விஷயமும் போயிட்டுருக்கு. பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம்னே எனக்கு தெரியல. அது என்ன சொல்ல விரும்புகிறேன் இப்போ எக் ஃப்ரீசிங்கிறது ஆக்சுவலி இப்போது இட் இஸ் அ குட் திங் ஐ வுட் சே. பிகாஸ் இப்போ நம்ம இன் டுடேஸ் வேர்ல்ட் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு நான் கெரியரில் ஒரு ஐ வாண்ட் டு கோ டு அ ஸ்டேஜ், ஐ வாண்ட் டு பி ஆன் மை ஓன், ஐ வாண்ட் டு பி ஏபிள் டு அஃபோர்ட் அ சைல்டுங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யோர் பயாலஜிக்கல் கிளாக் இஸ் டிக்கிங். ஸோ நீ வந்து கெரியரில் ப்ராக்ரெஸ் ஆகி நான் ஒரு வீடு வாங்கி அதுக்கப்புறம் தான் குழந்தை பெற்றுக்க போகிறேன்ற மாதிரி ஆயிட்டுறதுனால பை தென் தி விமன் இஸ் ஆல்மோஸ்ட் 35 நவ். ஸோ அந்த டைமில் போய் அவங்க நேச்சுரலாக வென் தே கெட் மேரிட் வென் தே ட்ரை ஃபார் அ ப்ரெக்னென்சி தேர் ஆல் எண்டிங் அப் இன் ஹேவிங் அன் இன்ஃபர்டிலிட்டிங்கிறதுனால ஐ திங்க் இட்ஸ் அ குட் ட்ரெண்ட் நவ் தட் விமன் ஆர் அவேர் தட் தே கேன் ஃப்ரீஸ் தேர் எக்ஸ். முன்னாடி இப்போ வந்து ஆப்வியஸ்லி when you're young or you're 24 or 25, even if you have not decided your partner yet, you can still அந்த oocyte அந்த வெறும் அந்த எக்கை மட்டும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ if and when you decide to get married அந்த with your that time partner you can have the baby. அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து freezing the embryo நம்ம அந்த கருவை மட்டும் தான் வெறும் எக்கை மட்டும் தான் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறோம். அப்போ கூட நம்ம இனிஷியலாக we'll ask them to try naturally. In case it's not happening, then we can go ahead and almost 10 years கிட்ட வரைக்கும் கூட we can freeze the eggs. 10 to 15 years also we can freeze the egg and keep it and nothing will happen. It's just frozen in time. That's all. இப்போ வந்து that is why we are asking you to preserve. So even if you're preserving at 25 years, if you're having a child at 35 கூட உங்களோட எக்கோட ஏஜ் வந்து 25 தான். ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் த எக் அதோட நியூட்ரியன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து இந்த டைமில் ஒரு மேரேஜ் நடந்து இந்த டைமில் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா அப்படின்றத தாண்டி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா லெட் மீ பி ஓப்பன். ஐ திங்க் இது எல்லாருக்குமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும். ஒன்ஸ் யுவர் லைக் அந்த ஒரு மெனிஸ்ட்ரல் சைக்கிள் வர டைமில் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா யூ கெட் கன்சீவ் அண்ட் பீப்புள் ஆர் ஸோ ஈகர் டக்குன்னு ஓகே வந்துருச்சு த பீரியட்ஸ் காட் ஓவர் ஸோ லெட்ஸ் ட்ரை அண்ட் வரலன்னும் பொழுது த மைண்ட் இஸ் கெட்டிங் பிளாக்ட். இல்லை இது வந்து வாட் இஸ் த ரைட் ஏஜ் டு டூ இட் அண்ட் டு கெட் மேரிட்? வி ஆர் நோபடி டு டெல் நான் ரைட் ஏஜ் மா 21 to 25 யார் பண்றாங்க இந்த காலத்தில். தே வாண்ட் நோ இன் த சென்ஸ் சி ஆப்வியஸ்லி at least before 30 to get married and have a child would be ideal. Nowadays nobody wants to have child immediately. They want to get to know the husband, they want to you know or first 2 years or they want to have their time. ஒரு 5 years கெல்லாம் ட்ரிப் எல்லாம் போயிட்டு வந்து எல்லாம். ஸோ இப்போ நீ அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் கணக்கு போட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு 25 26ல பண்ணிக்கிட்டா தான் you can 2 years you can do that and before 30 you can have your first child at least. By the time you want to plan a second child you are becoming 35. So இப்போ நாங்கள் we are also seeing patients secondary infertility ன்னு சொல்லுவோம். அது செகண்ட் சைல்டு கன்சீவ் பண்ண முடியாமல் IVF போகிற ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்ஸும் நிறைய பேர் பார்க்குறோம். ஸோ அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு ஸோ யூ நீட் டு நோ வாட் யூ வாண்ட். முன்னாடியெல்லாம் வந்து இப்போ நம்ம அப்பா அம்மா காலத்துலாம் பார்த்தீங்கன்னா மை கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹேட் 14 children. 14லாம் இப்போ யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஸோ இன் தட் வே that time it was a part and parcel of life. Having a child was it's a normal thing. இப்போ அதுவே ஒரு பெரிய ஒரு இதாயிட்டுங்கிறதுனால you have to plan for it. And like you said ஒரு கப்பல் வராங்கன்னா அவங்களுக்கு ஜஸ்ட் இப்போ வந்து இது ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறாங்க அண்ட் the stigma of whole family saying இவங்க ட்ரீட்மெண்ட்க்கு போகிறாங்க is there.
அதோட ஃபினான்ஷியல் பர்டன் இஸ் தேர், த காஸ்ட்ஸ் அசோசியேட்டட் வித் ஐவிஎஃப் இஸ் அனதர் பிக் மித். அண்ட் இது வந்து யூனோ இது நேச்சுரல் தானா, இது ஒரு ஆர்டிஃபிஷியல் மெத்தடா, ஸோ there is a lot of mental strain that is going on for the couple. ஸோ அதனால at our center we are definitely having a holistic care. கண்டிப்பாக ஒரு counseling, every couple who come in, they definitely we will meet a psychological counselor. So that is a part of our treatment. So இங்கே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட், எந்த ட்ரீட்மெண்ட், even if they're coming for a simple fertility treatment, we just ask them to have a word with our psychological counselor. ஏன்னா அது பேசும்போது ஒரு third person, when you let it out, it's so much easier. There are certain things they will not, எங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு they will hesitate. But இதுவே ஒரு psychological counselor கூட they're able to share easily. So நம்ம visit வரும்போது we are able to address those fears. And we are also having an in-house dietitian where we are concentrating on their individualized diet plans. And also இப்போ செகண்ட் பேபி நீங்கள் சொன்னீங்களா, செகண்ட் பேபிக்கு வந்து நிறைய பேருக்கு எஸ் அஃப்கோர்ஸ் அது நடக்காத பொழுது தே கோயிங் இன் ஃபார் திஸ் ட்ரீட்மெண்ட். பட் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் திஸ், இந்த ஏஜ்க்கு அப்புறம் அந்த செகண்ட் பேபிக்கான ஒரு விஷயம் கொஞ்சம் டஃப்னா அது என்ன சொல்றீங்க? அதே தான், 35 is the golden rule for women. 35 தாண்டினாலே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அவங்க ஒரு ஹை ரிஸ்க் கேட்டகரிக்கு தான் போகிறாங்க. ஸோ அதனால தான் we are telling ஃபஸ்ட் சைல்டு, இப்போ நிறைய பேர் ஃபஸ்ட் சைல்டே ஆஃப்டர் 35 தான். அதுக்கு தான் நம்மளோட இந்த ட்ரீட்மெண்ட்ஸே நிறைய, த ரீசன் ஃபார் த ரைசிங் அலார்மிங் ரைஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் ஐ வுட் சே இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தேர் ஏஜ். அண்ட் நீங்களே சொன்னீங்க இந்த மாதிரி வரவங்களுக்கு அந்த டயட்டாக நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அஃப்கோர்ஸ் தட் இஸ் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கும்பொழுது அந்த டயட் பேட்டர்ன் or what they have to follow. பேசிக்லி நம்ம வந்து நத்திங் ரொம்ப கிராஷ் டயட் போங்க, நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கன்னு நம்ம யார்ட்டையும் சொல்ல போகிறது. ஹேவிங் அ பேலன்ஸ் டயட். ஸோ இப்போ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நிறைய நம்ம க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், நம்ம கீரை காய்கறி நிறைய எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் கண்டென்ட் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கணும், அதுவும் குட் ப்ரோட்டீன்ஸ். இப்போ வெஜிடேரியனாக இருந்துச்சுன்னா நீங்கள் பன்னீர், கொஞ்சம் மஷ்ரூமோ சம்திங் லைக் இந்த முளைக்கட்டின பயிர் ஸ்ப்ரவுட்ஸு, நம்ம சுண்டல், அந்த மாதிரி திங்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்கிறது நம்ம ரைஸ் வகைகள் இருக்குல்ல, அதில் இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லுவோம், சிறுதானியங்கள். அந்த காலத்துலேருந்து சாப்பிட்டுட்டு இருந்தது தான், அதுதான் இப்போ ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு மில்லட்ஸுன்றது. அதெல்லாம் நம்ம இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் அவர் டயட் ஒன்லி. ஆக்சுவலி அவர் இந்தியன் டயட்னு பார்த்தாலே எவ்ரி திங் இஸ் அ பேலன்ஸ் டயட். அதை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாலே இட் வுட் ஹவ் பின் ரைட். ஸோ அந்த மாதிரி நம்மளோட அந்த மில்லட்ஸோ அந்த சிறுதானியங்களை சேர்த்துக்கிறது அண்ட் குட் ஃபேட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஸோ இப்போ கீ இஸ் அ குட் சோர்ஸ். அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த நட்ஸு கொஞ்சம் எவ்ரி திங் இன் மாடரேஷன். ஸோ திஸ் இஸ் அண்ட் ஆல் தி சீட்ஸ் வருது இல்லை, இப்போ நம்ம இந்த பம்கின் சீட்ஸ் அந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது. அண்ட் நைட் ஸ்லீப், நம்மளுக்கு சர்க்காடியன் ரிதம்னு ஒன்று இருக்குது. நம்ம பாடி இஸ் மேட் டு நைட் ஆனால் தூங்கணும், காலையிலனா வேலை செய்யணுங்கிறது தான் ஆக்சுவல் நம்மளோட பாடி இஸ் டியூன் டு இட். ஸோ அந்த நைட் ஸ்லீப் ஆஃப் 8 hours அந்த நைட்டில் தான் ஏன்னா அந்த ஹார்மோன்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. த யங்கர் ஜெனரேஷன் ஆர் டூயிங் இட், ஐ எம் நாட் சேயிங் நோ, பட் அது எல்லாருமே அது வந்து ட்ரீட்மெண்ட் போகிறவங்க தான் பண்ணணும், இன்ஃபர்டிலிட்டி இருக்கவங்களுக்கு தான் இதுன்றதை விட இதெல்லாம் வந்து இஃப் யூ கேன் ஜென்ரலி டூ இட் அஸ் அ வே ஆஃப் லைஃப், எங்ககிட்ட வரவங்க ஆக்சுவலி வில் பிகம் லெஸ் ஒன்லி ஐ ஃபீல். ஸோ தீஸ் ஆர் சர்டன் திங்ஸ் தட் எவ்ரிபடி கேன் இம்ப்ளிமெண்ட். வாவ், நைஸ். அஸ் அ டாக்டர் நீங்கள் அது சொல்கிறது நல்லா இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஐ திங்க் எவ்ரி நுக் அண்ட் கார்னர் வந்து நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லலிதா அம்பிகையில் வந்து we've got all these things, இதெல்லாம் ஒரு ஸ்பெஷலைசேஷனாக நாங்கள் வச்சுருக்கோம்னா what is all that? See, I think we are one of the very few people who are a part of the medical college, but we are a fertility center. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா our hospital, our MGR University has been having medical college and education more than 30 years experience இருக்கு. And இப்போ வந்து under one roof, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி nook and cornersல IVF centers வந்துருச்சு. They're all very small centers which have like satellite மாதிரி ஒரு சென்டரில் தான் இருப்பாங்க, மற்றது எல்லாமே வந்து only in one small place. But here we are a part of a multi-speciality hospital and college where நம்மளுக்கு எல்லா ஸ்பெஷாலிட்டியும் ஒரு ரூஃப் கடியில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வர பேஷண்ட்டை வந்து எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் அவங்களுக்கு அசோசியேட்டடாக என்ன இருந்தாலும், இப்போ ஒரு சுகர் நிறைய இருக்குங்கிறதுனாலும் அவங்களோட ஃபர்டிலிட்டி பாதிக்கப்படும். அந்த மாதிரி பீப்புளுக்கு they don't have to go about to different places. All under one roof we are able to give them one treatment. And இங்கே நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா we have the லேபில் எல்லாமே நம்மளுக்கு ஹை அண்ட் வாட் எவர் த லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் தட் நீட் ஃபார் IVF we are having. And good clinical embryologists, trained embryologists. இப்போ embryologists are ஆக்சுவலி அவங்களோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா they are the ones லேபில் வந்து நம்மளுக்கு அந்த இக்ஸிங்கிறது அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணுறது embryologists தான். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்லி குவாலிஃபைட் அண்ட் ட்ரெயின்ட் கிளினிக்கல் எம்ப்ரியாலஜிஸ்ட்ஸ் டீம் இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த சானிட்டரி
இது and the standard of and how the hygiene we are maintaining in the lab is very important. நைஸ். அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் எவ்ரி டே யூ ஃபேஸ் லாட் ஆஃப் பீப்புள், நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுவீங்க. அப்படி இருக்கும் வாட் இஸ் ஒன் திங் விச் இஸ் வெரி வெரி சேலஞ்சிங் டு யூ அண்ட் ஒன் சேலஞ்ச் யூ ஆர் ஃபேஸிங் ரைட் நவ்? 2 days back we saw a 27-year-old. He's working in the gym. He's very well. He's very fit. எல்லாமே okay, but his semen parameters were absolutely இது வந்து கோரிலேட் ஆகுதான்ற மாதிரி இருந்துச்சு. நாங்களே வந்து we said you please repeat it again. So பார்த்தீங்கன்னா he was a person who's been working in the night shift for the past 3 years. So இந்த மாதிரி ஒரு drastic changes we are able to see. And also young women, அவங்க பார்த்தீங்கன்னா their age will be 27, கல்யாணம் ஆகி 3 years, அதுக்குள்ளேயே 2 IVF பண்ணிட்டாங்க. அவங்க எப்படின்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். ஒரு தடவை போயிட்டு அதுக்கப்புறம் வரும்போது 2 ஃபெயிலியரோட வரும்போது when we tell them இல்லை நீங்கள் ஸ்டில் நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லும்போது அது பேஷண்ட்ஸால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்ன மேடம் ஐவிஎஃப்ல எங்களுக்கு ஆகாதது நேச்சுரலாக ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வராங்க யங் ஏஜில் வராங்க, ஒரு ஸ்மால் இஷ்யூ இருக்குன்னா அதை நம்ம ஒரு லாப்ரோஸ்கோபி மூலியமாகவோ ஒரு ஸ்மால் சர்ஜரி மூலியமாகவே கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம நேச்சுரலாக we can let them conceive. அது இல்லாமல் so it has become a blanket like IVF is the solution for everything. That is not the case in the, I would say, though we are a part of an IVF team, that is not a one stop solution for everything. Correct. So அத வந்து நம்ம அவேரா இருக்கணும்ங்கிறது பேஷண்ட்ஸ்க்கும் தெரியணும். அதோ இங்க வந்து it is not no first definitely thing. definitely Yeah, it take a long time. Yeah. And another thing that I feel the taboo for patients is that அது பண்ணா நம்மளோட இதுதான் வைப்பாங்களா. That is one question many patients ask us. So now in our center we have that 100% transparency. We will show the embryos on the screen to the patient and we are labeling everything. அதெல்லாமே it will be self labeled. அவங்களோடது தான், the self husband ஓடது தான், wife ஓடது தான் அப்படிங்கிறது வந்து we will make it 100% transparent to the couple. அந்த மாதிரி பண்ணி தான் we will do the procedure. So ஏன்னா that is another thing many people are, ஏன்னா நம்ம நிறைய படத்துல எல்லாமே பார்க்குறோம். So many people ask us that also if we are. இல்ல அது கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி IVFனாலே they thinking it is not their own இது. And the acceptance among their family also is like something this is not ours. See அது இல்லைன்னு நான் சொல்லல, சில பேஷண்ட்ஸ்க்கு அது தேவை வருது, சில பேஷண்ட்ஸ்க்கு அந்த டோனர் திங்குங்கிறது தேவைப்படுது. அது நம்ம கரெக்டான முறைப்படி அந்த கன்சென்ட் வாங்கி அந்த என்னென்ன முறைகளை ஃபாலோ பண்ணுமோ அதை பண்ணி தான் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். தட் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி. ஸோ அதுவுமே வந்து ஒரு மித்து. பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஐவிஎஃப்னா நம்மளோட ஓன் எக் அண்ட் இது யூஸ் பண்ணுவாங்களாங்கிறது ஒரு மேஜர் thing out from what they are seeing and hearing from outsideங்கிறது ஒரு. So that or something we will explain to the patient and make them comfortable about it. ஸோ இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இங்கே நாங்கள் கேள்விப்பட்டது என்னென்னா, ஐ திங்க் இன்சூரன்ஸ் பார்ட் ஆஃப் இட். ஐ திங்க் நாட் ஆல் தி ஹாஸ்பிட்டல்ஸ் வுட் டூ தட். அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் அண்ட் அது எப்படி மேம் இங்கே நடக்குது? இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலத்து வரைக்கும் there were not insurance companies that were covering for IVF. பட் ஐ திங்க் இப்போ அவங்களுக்கே தெரியுது இதோட இன்சிடென்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வருதுங்கிறதுனால. ஸோ we had a couple here who came, but அவங்களோட they were working in the IT. ஸோ அந்த கப்புளுக்கு அவங்க ஆஃபீஸ் was covering it for them actually. ஸோ அது வந்து அவங்களுக்கு 1 year அவங்க ஒர்க் பண்ணியிருந்தது. their office had a insurance for IVF and there are some insurance company that give loan. லைக் அவங்க இன்சூரன்ஸ்ன்னு தரலனாலும் they are giving EMIல நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி there are multiple options. Wow, nice. So, and infertility related surgeriesக்கு கண்டிப்பாக ஆல்ரெடி இருக்குது. இப்போ நம்ம லாப்ரோஸ்கோபி பண்ணி அவங்களோட ஓவரி எப்படி இருக்குது, கர்ப்பப்பை எப்படி இருக்குது அப்படின்ற பார்க்குற ப்ரொசீஜர்ஸ்க்கு இப்போ ஆல்ரெடி இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து நிறைய பேருக்கு இது பண்ணணும்னு ஆசையும் இருக்குது மேம், பட் இட் இஸ் குவைட் எக்ஸ்பென்சிவாக இருக்குமோ? ஒரு ஐவிஎஃப்ஐ வந்து மோர் தென் சம்பர், ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நம்பர், பட் இட் மோர் தென் லேக்ஸ் அண்ட் ஆல் தட்னால நிறைய பேருக்கு அந்த ஒரு பயமும் இருக்குது. ஸோ இஸ் இட் குவைட் எக்ஸ்பென்சிவ் ஆர்? பேசிக்லி இப்போ வந்து நம்ம IVF இஸ்ங்கிறது இட் இஸ், எஸ், ஐ வுட் நாட் சே இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். இட் இஸ் வாட் இஸ் எசென்ஷியல் வி ஹாவ் டு டூ. ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அதில் இருக்கிற மெத்தட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அந்த எக்கை வளர வைக்கிறதுக்கான ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறோம். இந்த இன்ஜெக்ஷன்ஸுங்கிறது தான் அதோட காஸ்ட். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸுங்கிறதுனால அதோட காஸ்ட் வில் பி இன்வால்வ்ட். அண்ட் ஆல்சோ த லேப், ஸோ ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் த லேப்னு சொல்கிறேன்ல. ஸோ ஒரு லைஃப்பை நம்ம வந்து கரு வந்து 5 நாள் நம்ம வந்து லேபில் வளர வைக்கிறோம். இட்ஸ் ஹியூமன் லைஃப் தட் வி ஆர் க்ரோயிங் இன் த லேப்.
ஸோ அதுக்கு தேவையான அந்த ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்சஸ் தான் தவிர நத்திங் எல்ஸ். அப்போ இந்த நம்ம அந்த நீடில் போட்டு அந்த எக் எடுக்கிறது, அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம ஓட்டிக்குள்ளே பண்ணோம். அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே அந்த ஸ்டெரிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பண்ணுற எக்ஸ்பென்சஸ் தாமே ஒழிய தேர் இஸ் நத்திங் அதர். அது வந்து ரொம்ப ஒரு கமர்ஷியலாக பண்ணணுன்ற மாதிரி இல்லாமல் வாட் இஸ் நீடட் தான் பண்ணுறோம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ ஒரு சயின்ஸ் கிளாஸில் இருந்தது. வெரி வெரி இன்ஃபர்மேட்டிவ். அண்ட் ஐம் ஷூர் லைக் இப்போ இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே நிறைய குழப்பங்கள் இருக்குது. வாட் இஸ் திஸ் IVF and இது பண்ணலாமா வேண்டாமான்னு. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்கிங் டு யூ மேம். ஐ ஹோப் யூ ஆல்சோ ஷேர் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ வெரி சூன் வி வுட் மீட் அகேன் ஃபார் லாட் மோர் இன்ஃபர்மேட்டிவ் செஷன். ஷூர், தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ அண்ட் ஐ ஹோப் எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு பெரிய அதோட திங்ஸை பற்றி ரொம்ப நிறைய யோசனைலாம் இல்லாமல் ஐ திங்க் ஐ ஹோப் ஐ ஹெல்ப் தெம் பிரேக் டவுன் சர்டன் திங்ஸ் அண்ட் அதை பற்றி ஒரு மித்தெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணியிருந்தா இட் வுட் ஹவ் பின் ஹெல்ப்ஃபுல். ஐ திங்க். தேங்க்யூ எனிவே. தேங்க்யூ.